10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம். தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் அறிவிப்பு. தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தமிழ்நாடு ஹோட்டல் கூட்ட அரங்கில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநில தலைவர் மகேந்திரன் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் சுந்தரமூர்த்தி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக அமைப்பின் சிறப்பு தலைவர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றினர். இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாவட்ட செயலாளர் ஜான் கென்னடி செய்திருந்தார். 2004 முதல் வெவ்வேறு காலகட்டங்களில் தொகுப்பூதியங்களில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களை முறைப்படுத்துவது, ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உயர்கல்விக்கான ஊக்க ஊதியங்களை எப்போதும் போல தொடர்ந்து வழங்கிடுவது, காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பிட வேண்டுவது, கிராமப்புற ஊர்ப்புற நூலகர்களை முறைப்படுத்திடுவது, இப்படி பல கோரிக்கைகள் தமிழ்நாட்டின் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இருந்த போதிலும் 10 அம்ச கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கையாக 1/4/2003 பிறகு நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கும் அரசு பணியாளர்களுக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அறவே ரத்து செய்துவிட்டு அதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்பதற்காக சற்றொப்ப 22 ஆண்டு காலமாக போராடி வரக்கூடிய இந்த இயக்க நடவடிக்கைகளில் முத்தாய்ப்பாக ஜாக்டோஜியோ பேரமைப்பின் சார்பாக நாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய தொடர் வேலைநிறுத்த போராட்டமானது எதிர்வரும் 6/1/2026 முதல் வெற்றிகரமாகவும் எழுச்சியோடும் வீரியத்தோடும் நடத்திடுவதற்காக இன்றைக்கு திருச்சி மாநகரிலே தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக மாநில செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களின் மூலமாக எங்களது போராட்ட எழுச்சியை மேம்படுத்துவதற்காக நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தின் நோக்கம் என்பதை ஊடகங்களின் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுதலாக வைப்பதோடு, தாங்கள் கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காலகட்டத்தில் வழங்கிய வாக்குறுதியை விரைந்து நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்றும், ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் இருக்கக்கூடிய இந்த தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்பது ஒரு ஓய்வூதிய திட்டமே இல்லை என்பதை தாங்கள் பல தருணங்களில் பல போராட்ட களங்களில் எங்களோடு எதிர்க்கட்சி தலைவராக வரிசையில் அமர்ந்திருந்த பொழுது கலந்து கொண்டு குறிப்பிட்ட நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று சற்றொப்ப 4.5 ஆண்டு காலம் கடந்துவிட்ட நிலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சில மாதங்களை பயன்படுத்தி 6/1/2026 முன்பாக எங்களுக்கு வழங்கிய வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்பதாக இந்த செயற்குழு கூட்டத்தின் வேண்டுதலாக மீண்டும் உங்களிடத்தில் பதிவிட விரும்புகின்றேன். கி. மகேந்திரன், மாநில தலைவர், தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோஜியோ.